ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரிஸ் உடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்தி பார்க்க போறோம். ஆம், முன்னாடி பார்த்தது பூரட்டாதி பார்த்தோம். அந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி 2மே துணை நட்சத்திரங்கள். ஆ, அ அதனால பல விஷயங்கள் வந்து பூரட்டாதி மாதிரியே இந்த உத்திரட்டாதியும் இருக்கும். அத பத்தி பே மேற்கொண்டு தகவல்கள்லாம் நமக்கு சொல்றதுக்கு லாவண்யா வந்திருக்காங்க. நான் சாந்தினி. எப்பவும் போல இதனுடைய தொடர்ச்சிகள், தெய்வங்கள் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி நட்சத்திரத்தோட சிம்பல் வந்து ஆ முன்னிரண்டு கால்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா? அ அது மாரி இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சின்னம் வந்து கடைசி படுக்கையின் பின்னிரண்டு கால்கள். இல்லைன்னா மரணப்படுக்கையின் பின்னிரண்டு கால்கள்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரத்தோட மரம் வந்து வேப்ப மரம். ஆ அப்புறம் இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படிங்கிறது வந்து இல்லைன்னா தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து காமதேனு. ம். நம்ம சமுத்திரமந்தன் கடைசில வந்தது இல்லைங்களா? காமதேனு. அந்த காமதேனு. அப்புறம் இந்த நட்சத்திரத்தோட தேவதை வந்து அஹிர் புதியானா அப்படின்னு சொல்றோம். ம். அகேபுதியானானா அர்த்தத்தையும் சொல்லிருங்க. அஹிர் அப்படின்னானா பாம்புன்னு அர்த்தம். அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். புதியானா அப்படிங்கிறது வந்து ஆ வளிமண்டலத்துல இருக்கிறத பத்தி சொல்றாங்க. அப்ப அஹிர் புதியானா அப்படின்னா வளிமண்டலத்துல இருக்கும் பாம்பு. பாம்பு. இப்ப நம்ம இதுல பார்த்தோம் இல்லைங்களா? புரட்டாதியில வந்துட்டு ஃபயர் டிராகன்னு பார்த்தோம். இது வந்து வாட்டர் டிராகன். அப்படின்னா வளிமண்டலத்தில இருக்கிற தண்ணீர் சக்தியை உருவகப்படுத்துற பாம்பு. பாம்பு. இந்த டிராகன தான் நம்ம ஊர்ல நம்ம பாம்பு அப்படிங்கிற பேர்ல உருவகப்படுத்துறோம். நம்ம புரட்டாதிக்கு பார்த்த மாதிரியே இப்போ உத்திரட்டாதிக்கும் அதனுடைய விளக்கத்த வந்து நம்ம பார்த்துடலாம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இரட்டை நட்சத்திரங்கள். அ முன்னாடி இருந்த பூரட்டாதி வந்து ஃபயர் டிராகன்னு சொன்னோம். இப்ப இது வந்து வாட்டர் டிராகன். இது 2ம் எப்படி இங்க வந்து ஃபங்ஷன் ஆகுது அப்படி பார்த்தோம்னா, ஃபயர ரெப்ரசன்ட் பண்றது சிவன். இங்க வாட்டர வந்து ரெப்ரசன்ட் பண்றது விஷ்ணு. ஸோ, இந்த நம்ம பூமியிலேயே வந்து இருக்கிற சக்திகள வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வெப்பம் இருக்கோ, அத வந்து சிவனாகவும், எங்கெங்கெல்லாம் நீருடைய தன்மையும் இருக்கோ, அத வந்து விஷ்ணுவாகவும் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம படங்கள்லயும் பார்த்துருப்போம். சாமிய வந்து படமா வரைவாங்க இல்லையா? அதுல வந்து எப்பவும் சிவன கோபமாவும், ருத்ரமாவும், தாண்டவம் ஆடுறவராகவும், நெருப்போட இருக்கிறதாவும், மயானத்துல இருக்கிறதாகவும் பார்த்துருக்கோம். விஷ்ணுவ வந்து பள்ளி கொண்ட பெருமாளா அ கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறது. இப்ப இத நம்ம பார்த்துருக்கோம். இது இது ஏன் அந்த மாதிரி டெபிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க? அப்படிங்கிறது பார்த்தா, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பழைய ஞாபகங்கள், இந்த வாழ்க்கையின் முடிவில் வரக்கூடிய ஞாபகங்கள், ஆ அடுத்த பிறவிக்கான அந்த லட்சிய நோக்கத்த வந்து சிவம் அதனுடைய நெருப்பு ஃபார்ம்ல கொண்டு வருது அப்படின்னா, இத 2யும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நீர் ஃபார்ம்ல அதனுடைய மெமரி, அதனுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனைகள், அத வந்து நீர் ஃபார்ம்ல இந்த வாட்டர் டிராகன் எடுத்துட்டு வருது. 2ம் இணையும்போது தான் அடுத்த உயிருக்கான ஒரு கலப்பு வந்து அங்க நிகழுது. இது 2ம் சேர்ந்து தான் அடுத்த உயிருக்கான டிராவல வந்து பண்ண முடியும். அதனால தான் ஒரு இடத்துல சிவனும், விஷ்ணு 2ம் சேர்ந்து தான் இந்த உயிர வந்து உருவாக்குறாங்க. இ இ இத வந்து குறிப்பிடுறது தான் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்றது வந்து வேப்பமரம் அப்படி சொன்னாங்க இல்லையா? இந்த இந்த இடம் வந்து வேம்பு அப்படி ஏன் வந்து இந்த இடத்துல வந்து வேப்பமரம் வருதுன்னா, இந்த இது வந்து வேப்பமரம்ங்கிறது வந்து ஸ்பேஸ் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடியது. வேப்பமரம், ஸ்பேஸ் இது 2மே வந்து இணையும்போது, இது பிளத் பிள பிளிஸ்ஃபுல்னஸ் அப்படின்ற கூடிய மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் இத வந்து குடுக்கக்கூடியது. இந்த இடத்துல குரு, சனி 2மே ஒண்ணா சேர்ந்து ஃபங்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம். அ குரு வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் ஆனது. சனி பெசிமிஸ்டிக் ஆனது. அந்த இப்ப நம்ம வேப்பமரம், கசப்புங்கிறத வந்து நம்ம ஒரு பெசிமிஸ்டிக் லுக்கோட தான் பார்ப்போம். ஆனா, இந்த இடத்துல வந்து மீன ராசி, குருவினுடைய இடம். ஆ இந்த இடம் ஏன் வந்து அ அதுக்கு விஷ்ணு ஆட்சி பண்ணக்கூடிய அந்த உத்திரட்டாதி. இந்த இடத்துல ஏன் வேப்பமரம் வருது அப்டின்னா, வேப்பமரம் வந்து மருந்தாவும் இருக்கு. அது இ இந்த வெளி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி, அது எல்லையற்ற ஒரு வெளிய வந்து சொல்லக்கூடியது. அது கம்பைன் ஆகும்போது நமக்கு இயல்புலயே
வே எப்போ நம்ம கசப்ப வந்து எடுத்துக்கும்போது நமக்குள்ளார அ அந்த லிபரேஷன் உருவாகும். அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வேப்ப மரம் இங்க ஒரு அதுக்கான மரமா வருது. அம் இப்போ இவங்க சொன்ன மாரி படுக்கையின் பின்னிரண்டு கால்கள் சொன்னாங்க இல்லையா? ஸோ முன்னிரண்டு கால்கள், பின்னிரண்டு கால்கள் இந்த 2மே மரண படுக்கையினுடைய முடிவுல நம்மளுடைய ஞாபக திரட்சிகள எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கான பயணத்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் இங்க பண்ணுது. அதுதான் வந்து இந்த புரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய இணைகளுடைய அர்த்தம். இன்னொரு விஷயமும் வந்து சொல்றாங்க, பூரட்டாதி குபேரனும், உத்திரட்டாதி வந்து ராவணன் அப்படின்னும் வந்து சொல்றாங்க. அது புராணங்கள்ல சொல்லப்படுது. அது நமக்கு தெளிவா தெரியல அதனுடைய இம்பாக்ட் என்னன்ட்டு. மேற்கொண்டு விஷயங்கள லாவண்யா சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இத காமதேனு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதோட தெய்வம் வந்து காமதேனு அப்படின்னு பார்த்தோம். அப்ப காமதேனுன்னாவே நமக்கு கேட்கறது எல்லாத்தையும் குடுக்குற, வரம் கொடுக்கக்கூடியது. குடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இதனால இது வந்து என்ன ஆகுதுன்னா, புத்திரட்டாதிங்கிறது வந்து செல்வத்தோட சம்மந்தப்பட்ட நட்சத்திரமா அதான் பெரும் செல்வம், ட்ரெஷரி எல்லாம். ஆ ஆமாங்க. செல்வத்தோட சம்மந்தப்பட்ட நட்சத்திரமா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு சொற்றொடர் இருக்கு. நம்ம வீட்ல ஒரு பொண்ணு வந்துட்டு உத்திரட்டாதியில பொறந்தாவோ, இல்ல நமக்கு வீட்டுக்கு வர்ற மருமக வந்து உத்திரட்டாதியிலயோ இருந்தான்னா, நல்லது செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர். இது எங்கேருந்து வருதுன்னா, இதோட தெய்வம் வந்து காமதேனுவா இருக்கிறது தான் இருக்கிறதுனால. அ கொ கொண்டு வராங்க. இப்ப இந்த மலை அப்படின்னு பேசினோம் இல்லைங்களா? இது வந்து வாட்டர் டிராகன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வளிமண்டலத்துல இருக்கிற தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போதே, அது வந்துட்டு மலை மலைய வந்துட்டு ஆ பெ காட்டுது. இந்த மலை வந்து எப்படின்னா, இது ருத்ரத்தன்மை கொண்டதா இருக்கனால, ருத்ரம்னாவே நமக்கு வந்துட்டு அதிகப்படியான அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அப்ப அத வச்சு இதுல பார்க்கும்போது எப்படின்னா, இது சாதாரண மழை இல்ல, பெரும் மழை. அப்படி இல்லன்னா புயலுடன் கூடிய மழை. ஏன்னா புயல் வந்து அங்கே உத்திர புரட்டாதி வந்துட்டு புயல் தன்மை குடுத்து தான், உத்திரட்டாதி பெருமழைய குடுக்குது. அதான் அந்த லைட்னிங்கோட வரக்கூடிய பெரும் மழை. ஆமாங்க. இடி மின்னலோட வரக்கூடிய மழை. இப்போ இந்த பூரட்டாதியும் சரி, உத்திரட்டாதியும் சரி, எம் வேதத்துல எப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு மாறிக்குது. லைக் மத்த ஜோடி நட்சத்திரங்கள்லாம் ஒண்ணொண்ணு ஒண்ணோட ஒண்ணு அந்த இதனுடைய செயலும் இதுவும், பொறுப்புகள் இதனுடைய செயலும் பொறுப்புகள மாறி மாத்திக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பொறுப்புகள வந்து இவங்களும் மாத்திக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, எதையோ ஒரு விஷயத்த நமக்கு கடத்த போறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு இடத்த உருவாக்குறாங்க. ஸ்பேஸ். ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் அண்ட் மேனிஃபெஸ்ட். ம். ஓகேங்களா? இப்ப இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்ததுன்னா, நம்ம அந்த ஒரு நட்சத்திரத்துல இருக்க ஒரு ஜாதகருக்கு ஒரு நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா, இன்னொரு ஜாதகருக்கு அதோட இன்னொரு நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்து டீம் அப் பண்ணி ஒர்க் ஒர்க் பண்றாங்க. பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு, இப்ப நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ உருவாக்குறோம். எதையோ ஒண்ண கொண்டு வந்து வைக்கிறக்காக உருவாக்குறோம் அப்படிங்கிறதும், இல்ல ஒண்ண வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறக்காக ஒரு ஸ்பேஸ உருவாக்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி இது இன்டர்சேஞ்ச் ஆயி கூட ஒர்க் ஆகுது. ஒர்க் ஓகே, ஓகே. இது நீங்க அந்த வருணன் பத்தி, அந்த மழை பத்தி பேசுனீங்க இல்லையா? அது ஒரு ஒரு சின்ன பர்சனல் அனுபவம் எனக்கு எனக்கு இருக்கு. அது நம்ம ஃபேமிலில வந்து அம் ஒ பையன் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பைலட் ஸ்டடீஸ் அது ரிலேட்டடா படிக்கிறான். விச் இஸ் நீங்க சொன்னது வந்து மேகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த டிராகன். அங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில அ ஒரு கிரகம் இருக்கு. என்ன ஆகுதுன்னா வந்து, அம் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த இடி, மின்னலோட கூடிய மழையினால, இவங்களுக்கு வந்து அந்த நடக்கக்கூடிய எக்ஸாம் தள்ளி, தள்ளி போயிட்டே இருக்கு. ரொம்ப தள்ளி, தள்ளி போயிட்டுருக்கு. அது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற அளவுல வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இது ஒரு அனுபவம். மேபி அது இப்போ ராகு வந்து கோச்சாரத்துல உத்திரட்டாதியில இருக்கிறதுனால இருக்கும். கூட இருக்கலாம். அது வெளியில போகும்போது நீ சரியாகலாம். மறுபடியும் மழை நீங்க எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த நட்சத்திரம் காமதேனு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்ப இந்த நட்சத்திரம் வந்துட்டு பாலும், பால் சார்ந்த பொருள்களோடையும் வந்துட்டு நிறையா ஆ சம்மந்தப்படுது. பாலு, நெய்யி. நெய் வந்துட்டு ரொம்பவே இதுல சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்கலாம் வந்துட்டு பால் பிரியர்களாவோ, இல்லைன்னா பால வந்துட்டு அடுத்தவங்களுக்கு சப்ளை பண்ற அ ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சிருக்கிற மாதிரியான ஆ தொழில்கள்லயும் இந்த மாரி இவங்க இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா ஈடுபடுறத நம்ம அவங்களுக்கு பார்த்துருக்கோம். பால், சீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. பால், தயிர், சீஸ், பால் ஓ! ப்ராடக்ட்ஸ். சூப்பர். பின்ன அடுத்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம். போகலான்றீங்க. ஓகே. அம் இதுவரைக்கும் உத்திரட்டாதி, புரட்டாதி 2யுமே கலந்துக்கட்டியே நம்ம பேசிட்டோம். அம் பார்த்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் இதில நீங்க கேட்டிருப்பீங்க. நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் குடுங்க. இதுல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன அழுத்துங்க. இந்த மாரி பல ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல கோள்கள் இருந்தாலும், இல்லன்னாலும் நீங்க அதுல அம் கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அத பத்தி மேற்கொண்டு பேசுறதுனா நம்ம பேசலாம். மிக்க நன்றி.